முன்னொரு காலத்தில் 2 இளம் துறவிகள் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே கிராமப்புறங்களில் சேர்ந்து தான் பயணம் செய்வாங்க. அந்த மாதிரி பயணம் செய்கிறப்ப கிடைக்கிற அனுபவத்தையும் அறிவையும் அவங்க சமமாக பகிர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு தடவை அவங்க கிராமப்புறத்தில் அவங்களோட பயணத்தை முடிச்சுட்டு கிளம்பி போகிறப்ப பலத்த மழை. அவங்க போகிற பாதை எல்லாமே சேரும் சகதியுமாக ஆயிடுச்சு. இப்போ அதில் தான் நடந்து போயிட்டுருந்தாங்க. அந்த மாதிரி நடந்து போகிறப்ப கொஞ்சம் தூரத்தில் ஒரு குறுகிய வழியில் பெண் ஒருத்தி அவளுக்கு முன்னாடி இருக்க சேத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க. இப்போ அப்படியே நடந்து அந்த பெண்ணோட அருகில் போனாங்க. அந்த பொண்ணை பார்த்தாவே நல்லா தெரியுது. அந்த பொண்ணு நின்ன இடம் ஒரு குளம் மாதிரி இருந்தது. அவள் மேலாடையெல்லாம் சேரும் சகதியுமாக இருந்துச்சு. அந்த சேத்துல இருந்து அவள் வெளியே வர முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க. இப்போ இந்த 2 துறவியில் ஒரு துறவி அந்த பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண்ணை கடந்து போயிட்டார். இப்போ இந்த இன்னொரு துறவி இருக்கார்ல, அவர் அந்த பெண்ணிட்ட நான் உங்களுக்கு உதவி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அந்த பெண் அப்படியே மெதுவாக தலையசைச்சா. இப்போ அந்த துறவி அந்த பெண்ணோட மேலாடையை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் ஒரு சமமான பரப்பில் விட்டுட்டார். விட்டுட்டு இப்போ இந்த 2 துறவிகளும் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயுமே எதுவுமே பேசிக்கல. அப்படியே மௌனமாகவே நடந்து போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கப்ப அந்த பெண்ணை கடந்து போனார்ல ஒரு முதல் துறவி, அந்த துறவி மட்டும் அவரோட மனசில் துறவில் பெண்ணை தொடுவது அப்படிங்கிறது ஒரு ஒழுக்கங்கட்ட செயலாக கருதப்படும். இவர் ஏன் இந்த பொண்ணை தூக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. இப்போ 2 பேரும் அவங்களோட தங்குற இடத்த போய் அடைஞ்சிட்டாங்க. இப்போ அமைதியாக 2 பேரும் உக்காந்தாங்க. இப்போ இந்த முதல் துறவி இதை கேட்காம இருக்க முடியல. அவருக்கு எப்படியாவது கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது துறவிகிட்ட நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? துறவில் பெண்ணை தொடுவது அப்படிங்கிறது ஒரு ஒழுக்கங்கட்ட செயலாக கருதப்படும். நீங்கள் அந்த பெண்ணை தொட்டு தூக்கி மேலே சேத்துலேருந்து கொண்டு போய் ஒரு சமமான பரப்பில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டீங்களே, நீ ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் துறவி அந்த 2வது துறவிகிட்ட கேட்டார். அதுக்கு இந்த 2வது துறவி நான் அந்த பெண்ணை தூக்கி சுமந்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் ஏன் இன்னும் அந்த பெண்ணை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கீங்க? நான் அந்த பெண்ணை தூக்குனது நடந்து முடிஞ்சது. அந்த பெண்ணை தூக்கி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். நீங்களும் அந்த பொண்ணை சுமக்காதீங்க, அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொன்னார். இப்போ அந்த துறவி சொன்னது இந்த முதல் துறவிக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அவருக்கு பேச்சே வரல. அப்படியே மௌனமாக இருந்தார். இந்த 2வது துறவி சொன்ன பதில் இவர் மனசுக்குள்ளார பல கேள்விகளை கேட்டுச்சு. இப்போ தான் அவர் உணர்ந்தார். இந்த பெண்ணை தூக்குன செயல் நடந்து முடிஞ்சது. அவர் அந்த பெண்ணை தூக்கி அங்கேயே விட்டுட்டு நிகழ்காலத்துக்கு வந்துட்டார். ஆனால் நம்ம அந்த பெண்ணை தூக்குன செயலையே நினச்சிக்கிட்டு நிகழ்காலத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்தார். இந்த கதையில் வர முதல் துறவி மாதிரி தான் நம்மளோட கடந்த காலத்துலேயும் ஏதாவது சில செயல்கள் நடந்திருக்கலாம். அது பெண்ணாக இருக்கலாம், இல்லை நம்ம தெரியாமல் செஞ்ச ஏதாவது ஒரு தவறாக இருக்கலாம், இல்லை நம்ம செஞ்சு முடிக்க முடியாத வேலையாக இருக்கலாம். ஆனால் நம்ம அதை மறக்காமல் அதை நம்மளோட மனசில் தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்போம். இதனால் நம்மளோட மனசில் அது ஒரு பெரிய பாரமாகி அது மன அழுத்தத்தை தான் ஏற்படுத்தும். இதுவே ஒரு எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கி நம்மளோட முன்னேற்றத்துக்கு அது ஒரு பெரிய தடையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கடந்த காலத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட நிகழ்காலத்தை இழந்துடுறோம். கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு தான். கடந்த காலத்தில் நடந்ததை
நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கணும். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் நடந்தது தான். நம்ம அதை எந்த காரணத்துக்காகவும் மாற்ற முடியாது. நம்ம மாற்ற வேண்டியது நம்மளோட எண்ணத்தை தான். அதனால் கடந்த காலத்தை நினச்சிக்கிட்டு நம்மளோட நிகழ்காலத்தை இழந்துடாமல் நம்மளோட அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு ஊக்கம் அளிச்சுக்கிட்டு இருக்கு. நன்றி. அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம்.